ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இயக்குனர் ஹெச்சினோத் அவர்களோட போட்டோஸ் வந்திருக்கு. ஐ திங்க் ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இயக்குனர் ஹெச்சினோத் அவர்களோட போட்டோஸ் வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து ஹெச்சினோத் அவர்களை பார்க்கவே முடியல எங்கேயும். அண்ட் இந்த போட்டோல ஹெச்சினோத் அவர்களோட கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துல ஒரு சின்ன ரோல்ல நடிக்கிற ஆக்டர். ஆல்ரெடி கோட் படத்துலயும் இவர் ஒரு சின்ன ரோல்ல நடிச்சிருக்காரு. அண்ட் அதுக்கு முன்னாடி குருவி படத்துலயும் நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ ஜனநாயகன் படத்துல திரும்ப தளபதியோட நடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி தான் இந்த போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் தளபதி போர்ஷன் ஜனநாயகன்ல முடிஞ்சிட்டா கூட ஷூட் இன்னும் போயிட்டு இருக்கு. தளபதி இல்லாத மற்ற போர்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகும்போது தான் ஷூட் ரேப்டு அப்படின்ற மாதிரியான அப்டேட் வரும். அண்ட் நாம தான் ஜனநாயகன் படம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரெஷர்ல இருக்கும். பட் ஹெச்சினோத் அவர்கள் பயங்கர கூலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் இவரு நேச்சுரலாவே சோசியல் மீடியால பெருசா ஆக்டிவாலாம் இல்லாததால ஃபேன்ஸுக்கு இடையில எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்காது. அது பாசிட்டிவாவும் அமையலாம், நெகட்டிவாவும் அமையலாம். ஏன்னா ப்ரெஷர்லாம் பார்த்துட்டு அந்த பயத்துல இன்னும் நல்லா ஒர்க் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ரெஷர் எல்லாம் அவரு ஃபீல் பண்ணாதால ஃப்ரீடமா அவர் பயங்கரமா எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஜனநாயகன் தளபதியோட கடைசி படம்ன்றதால நேச்சுரலாவே அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி படத்தை எப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஷூட் முடிகிறப்பயாச்சும் ஹெச்சினோத் அவர்களோட போட்டோஸ் பார்க்கறதுல மகிழ்ச்சி. இவர் என்ன ஒரு லுக்ல இருக்காருன்னு இப்பதான் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தரமான சம்பவம் மட்டும் ஒன்று பண்ணிட்டாருன்னா ஹெச்சினோத் அவர்களோட லைஃப் டைம் மெமரியா இந்த ஒரு படத்தை தளபதி ஃபேன்ஸ் மாத்திடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.